சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? குச்சி குச்சியா இருக்கும்னா ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருக்குரான் 2வது அத்தியாயத்துல 219வது வசனம் பார்க்க போறோம். படிங்க சிஸ்டர். அது நபியே, மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மனிதர்களுக்கு சில பலன்களும் இருக்கின்றன. மேலும் அவ்விரண்டின் பாவம் அவ்விரண்டின் பலனை விட மிகப் பெரியதாகும். நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்து என்றும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் தங்கள் தேவைக்கு செலவு செய்தது போக எஞ்சியிருப்பதே என கூறுவீராக. இவ்வாறே நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தனது வசனங்களை தெளிவாக்குகிறான். சூப்பர் சூப்பர். இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த செலவு செய்யறத பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க டீட்டெயிலா. ஸோ இதுல சொல்லியிருக்காரு, உங்கள் தேவைக்கு போக இருக்கிறத பண்ணுங்கன்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வந்து அந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறது, ஏழைங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் முஸ்லிம்களுக்கு வந்து அது ஒரு கடமையாக்கப்பட்டு இருக்குது. அவங்களால முடிந்தால், முடியாட்டினா அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அது அவங்களுக்கு அது அப்ளை ஆகாது. அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மது, சூதாட்டம், ஸோ இது ரெண்டும் இன்னைய வரைக்கும் உலகத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கு. குறிப்பாக மது. அதனால்தான் நிறைய பாவம் நடக்குது. நேற்று ஒருத்த வந்து கஞ்சா அடிச்சுட்டு போலீஸ் வண்டியே அடிச்சு உடச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கஞ்சா போதைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுது அது. ஸோ ஆனா இதுல என்னன்னா, ரெண்டுத்துலயும் நன்மை இருக்குது அப்படின்னு கடவுள் சொல்றார். இந்த ரெண்டுத்துலயும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. ஆனா நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த காலத்துலாம் லாட்டரி சீட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. நிறைய பேர் சும்மா மாசத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கிடுவாங்க. ஒரு நம்பிக்கை, விழுந்துடுச்சுன்னா இதாயிடும், இல்லைன்னா வெறும் 10 ரூபாய் தானே அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க. ஆனா அப்படியே போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு விதத்துல இந்த ஷேர் மார்க்கெட்ல கூட தினசரி வர்த்தகம்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்னு பண்ணுவாங்க. அதுவும் அப்படிதான். அப்படியே நீங்க ஒரு செகண்ட்ல 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனா ஒரே செகண்ட்ல 30,000 போயிடும். உங்களுக்கு சம்பாதிக்கிறது பெருசா தெரியும், போறது தெரியாது. கட்சியில மொத்தத்துல பாத்தீங்கன்னா போனதுதான் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயம். ஆனா அதுவுமே நடத்துறவங்களுக்கு லாபம், செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். சோ மொத்தத்துல எப்படியா இருந்தாலும் நடத்துறவங்களுக்கு கூட மற்றவர்களுடைய சாபம் போகுது இல்ல. லாட்டரி சீட் கம்பெனி விற்கிறவனுக்கும் சாபம் போகுது இல்ல. அடுத்தது மதுவுல நன்மை இருக்குது அப்படிங்கறது வந்து அப்ப எந்த அர்த்தத்துல சொன்னாங்கன்னு தெரியல. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மருந்துல ஆல்கஹால் இருக்கும். அந்த சிரப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கும். அது வந்து அது கலக்கிறதுக்காக, அதுல மருத்துவ குணம்னு கிடையாது. அந்த இதை வந்து கரைச்சி வைக்கிறதுக்கு வந்து ஆல்கஹால்ல தான் அது கரையும். அதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. அதனாலே இப்ப சளி மருந்தெல்லாம் சாப்பிட்டா ஒரு ட்ரௌசினஸாவே இருக்கும், வண்டி ஓட்டக்கூடாதுன்னு, தூக்கம் வந்துடும் அப்படின்னுவாங்க. ஸோ அடுத்தது திராட்சை ஜூஸ் வந்து வெளிநாடுகள்ல வந்து அது சர்ச்சிலே கொடுக்குறாங்க, அந்த பீர்ன்றத கொடுக்குறாங்க. ஸோ மேபி அதுல கொஞ்சம் நன்மை இருக்கலாம், பட் ஆனா அதை விட தீமை அதிகம், மதியை மயக்குது. இப்ப தயிரே கூட பாத்தீங்கன்னா, தயிர்ல நிறைய நன்மை இருந்தா கூட தயிர் சாதம் சாப்பிட்டா ஒரு தூக்கம் வரும். அதுவுமே ஸ்லைட்டா மயக்குது இல்ல. ஒரு அளவா சாப்பிட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா அதுவே உங்களை தூங்க வச்சிடும். ஸோ அந்த அர்த்தத்துல இவர் சொல்றாரு ரெண்டுத்திலும். ஆக்சுவலா நம்ம பிரம்மகுமாரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடக்கூடாது, தமோபிரதான உணவு சாப்பிடக்கூடாது. அப்ப தமோபிரதானாலே பழசுன்னு ஆயிடுது. அந்த பழையது எல்லாமே உங்களை மந்த புத்தி வர வைக்கும். ஃப்ரெஷ்ஷாவே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, அதான் அது எல்லாருக்கும் சாத்தியமான்றது வேற. பட் முடிந்த அளவு இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க. இல்லாட்டினா அது மந்தம் வரும். இன்னொன்னு அளவாகவும் சாப்பிடணும், அதிகமா சாப்பிட்டாலும் மந்தம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த சாராயம் பண்ற வேலையை அதிக அளவு சாப்பாடே பண்ணிடும், அதுவுமே தூங்க வச்சிடும், ஒரு மயக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். ஆனா இது ரொம்ப பிரெயின் டேமேஜ், நிறைய நோய் வர்றதுக்கு காரணமாயிடுது இது. இது இல்லாம சுயநினைவு இழந்து சாக்கடையில விழுந்து கிடப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால இது பாவம் தான் அதிகமாக இருக்கு. அதனால முஸ்லிம் மதத்துல இது ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க.
வட்டிக்கு விடுறது கூட ஹராம்னுவாங்க. ஸோ ஒருவேளை வட்டிக்கு விடுறது சூதாட்டத்தின் லிஸ்ட்ல வருதான்னு தெரியல. பட் எப்படியா இருந்தாலும் மற்றவர்களுடைய வயிற்றுச்சல் தான் அது இல்லையா? வட்டிக்கு விடுறது. ஸோ இதெல்லாம் ஹராம்னா தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஹலால்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். சரி, ஓகே சிஸ்டர். அடுத்த வசனம் 220 படிங்களா? அதனால் இம்மையில் மற்றும் மறுமையில் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு தெளிவு செய்கிறான். மேலும் அனாதைகளை பற்றி நபியே, அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், அதற்கு நீர் கூறுவீராக, அவர்களுக்குரிய சீர்திருத்தத்தை செய்தல் மிக்க நலமாகும். மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்திருந்தால் அப்போது அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆவர். இன்னும் சீர்திருத்துபவனிலிருந்து குழப்பம் உண்டாக்குபவனை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அல்லாஹ் நாடினால் உங்களை சிரமத்திற்குள்ளாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். சூப்பர். ஸோ இதுல இதை படிக்கும்போது இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. ஒரு முஸ்லிம் போதகர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு குழந்தை, அனாதை குழந்தை நீங்க தத்தெடுத்தீங்கன்னா அது அனாதை குழந்தையாகவே வளங்க, அதுக்கு அனாதைன்னு தெரியணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. குரான்ல இருக்கான்னு எனக்கு தெரியல, அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது உங்க குழந்தைக்கு தான் சொத்து போகணுமே தவிர அனாதை குழந்தைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி தத்தெடுக்கிற குழந்தை நிஜ குழந்தைக்கு வர சொத்தை அபகரிக்கிறதெல்லாம் நடக்குது. ஆப்போசிட்டாகவும் நடக்குது. தத்தெடுக்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லாம தள்ளிடுறதும் நடக்குது. இந்த மாதிரி ரெண்டுமே நடக்குது. பட் அவர் அப்படி சொன்னார். ஸோ குரான்ல அது எப்ப வருதுன்னு பார்ப்போம். பட் இங்க இந்த வசனத்துல என்ன இருக்குதுன்னா, இம்மைனா இப்ப இந்த ஜென்மம், மறுமைன்றது அடுத்த ஜென்மம். அது அவங்க ஒத்துக்கிறது இல்ல. அதனால அவங்க சொர்க்கம் அல்லது நரகம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் எது நன்மை? இப்பவும் உங்களுக்கு நன்மையா இருக்கணும், எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு நன்மையா இருக்கணும். அதை சிந்திக்கிறதுக்காக அல்லாஹ் இப்படி தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு. கடவுள் நமக்கு கூட என்ன சொல்றார், 3 காலத்தை உணர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும். இப்ப உங்களுக்கு நல்லது மாதிரி இருக்கும், ஆனா பிற்காலத்துல அது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துடும் இல்லையா? அது அடுத்த ஜென்மமா இருக்கலாம். அது இல்லையா, ஒரு பணம் இருக்குது, ஒரு பதவி இருக்குது, அந்த உடம்பு ஆரோக்கியம் இருக்குதுன்றதுல எளிமையா இருக்கிறவங்க நம்ம நக்கல் பண்ணுவோம், அல்லது அவங்கள வேற ஏதாவது தப்பா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பின்னாடி நமக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்மத்துல தண்டனை கிடைக்கும். சோ அதை யோசிச்சு பண்ணணும்ன்ற. அப்ப இப்ப அனாதையா பிறக்கிறாங்க அப்படின்னா ஏதோ பண்ணதுனால பிறக்கிறாங்க. பட் அது ஓகே, அவங்க கர்மத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா அதுக்காக நீங்க அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களை அனாதை ஆக்குறதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நாள் ஆகாது இல்லையா? ஒரு செகண்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம். ஆகிறதெல்லாம் பாக்குறோம் நம்ம. சோ அதுதான் இங்க எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் நாடினால் உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி விடுவான்ட்டு. சோ இது ஆக்சுவலா கடவுள் பண்றாருன்னு இல்ல, இந்த நாடகமே அப்படிதான், கர்மத்தின் விதி அப்படிதான். மற்றபடி கடவுள் இதுல தலையிடுறது கிடையாது. நீங்க செய்யற பாவமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும், செய்யற நல்லதே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடவுளுடைய வேலை என்னன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு போதிக்கிறது மட்டும்தான். சோ அதுக்குதான் கடைசியில இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அனாதைகளை பற்றி கேட்கும் பொழுது அவங்களுக்குரிய சீர்திருத்தத்தை செய்தல் மிக்க நலம் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக உங்களால அனாதை இல்லத்துல சேர்க்கறதா இருக்கலாம், அல்லது நீங்களே தத்தெடுக்கிறதா இருக்கலாம். ஸோ மொத்தத்தை, ஏன்னா அனாதை இதுல ஒரு முக்கியமான இது மேலோட்டமா பார்த்தா அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு வருது. ஆனா கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக என்ன சொல்றார், உலகத்துல உள்ள எல்லாரும் அனாதை தான். ஏன்னா அவங்கள வழி நடத்த யாரும் கிடையாது. எல்லாருமே மனித வழியில தான் இருக்கிறாங்க. மதங்கள் எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது. இப்போ கடவுள் கடைசி 100 வருடம் தான் வர, அது வரைக்கும் அவரு செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஸோ கடவுள் மதம் வேதங்களை உருவாக்கி இருந்தா முதல்ல அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி நினைக்கணும்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. எந்த மதத்திலுமே அது இருக்காது. ஸோ அவரு கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல சொல்றாரு, இந்த உலகத்தை சொர்க்கமாக 5000 வருடத்திற்கு முன்பு இருந்தது, அது இப்ப நரகமாக மாறிடுச்சு. அப்ப சொர்க்கமாக படைக்கிறார். அங்க சொர்க்கத்தில் மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க, அதனால அவங்கள தேவதைன்றோம்.
அசுர குணமே இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு குழந்தைகள் மாதிரி இருந்ததுனாலதான் அவங்கள இன்னைக்கு நாம கோயில் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். சோ ஆனா அவங்க இப்ப எங்க போயிட்டாங்கன்னா, எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்துட்டு இதே பூமி நரகமாகும் பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வருது. எதனால வருது அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கனால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ இந்த ஆத்மான்ற உணர்வுலேயே தன்னையும் உணர்ந்து பிறரையும் பார்ப்பாங்க. சோ ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, கை கால் மூலமா காரியம் செய்யுதுன்றது சதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உடல் உணர்வுல இருந்து விலகி இருப்பாங்க. அப்ப உடலுடைய மதமோ, அங்க மதமே இருக்காது, அல்லது உடல் ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, வேலைக்காரனா ஒரு மாதிரி அப்படி எல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க ஆத்மாவை பார்ப்பாங்க, உடலை பார்க்க மாட்டாங்க. அதனால எல்லார்கிட்டயும் அன்பா தான் நடந்துக்குவாங்க. ஆனா அவர்களே இங்க வர வர என்ன ஆயிடுது, நரகத்தில் 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த நரகம் வரும்போது என்ன ஆயிடுது, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆத்மான்னு நினைக்கும் போது சதா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அப்ப ஆத்மாவில இருந்து கவனம் போன உடனே ஆனந்தத்தை வெளியில தேடும் போதுதான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களுக்கு அடிமையாகி நிறைய பாவம் செய்யறாங்க. அதோடைய விளைவாக தான் சொர்க்கத்துல அவ்வளவு அழகா இருப்போம், அளவற்ற செல்வம் இருக்கும், தங்க செங்கல்ல கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்கும். அப்படி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழந்து இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, விதவிதமான நோய்கள், ஏழ்மை, நம்பிக்கை துரோகம், இயற்கை சீற்றங்கள், எல்லா விதமான துக்கத்தையும் மனிதர்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நரகத்துடைய உச்சம் இப்ப நடந்துட்டு இருக்கு. முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். ஸோ இப்ப இறைவன் இந்த துக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லாஹ்னும் பரமபிதானும் மற்ற மதங்களை சொல்றாங்க. ஸோ அவர் நேரடியா அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு இயேசு மூலமாக, நபி மூலமாக, புத்தர் மூலமாக கிடைத்ததெல்லாம் மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானம். அதை கடவுள் கொடுக்கல. கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆத்மா தானா வரும், கடவுளை அனுப்புறது கிடையாது. அங்க ஒன்றும் ஞானம் கொடுக்கறது கிடையாது. அங்க சுயநினைவு இல்லாம தான் ஆத்மாவும் சரி கடவுளும் இருப்பாங்க. இங்க வந்தாதான் கடவுளே பேச முடியும். இப்ப மட்டும்தான் ஞானம் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கறதுனால தான் கடவுளுக்கு மகிமை. அவர் வரவே இல்லைன்னா அவருக்கு எப்படி மகிமை இல்லையா? சோ இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப சொல்றாரு, சொர்க்கத்துல இயல்பாகவே ஆத்ம உணர்வுல இருந்ததுனால காமம், கோபம், பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அப்படி பரிசுத்தமாக அங்க இருக்கிற அத்தனை பேரும் பிறந்ததுனால்தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனா நரகத்தில் வரும்பொழுதுதான் அந்த காமம் இதெல்லாம் வருது. அப்ப காமம் தப்பு, கோபம் தப்பு, உடம்புன்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. சொர்க்கத்திலையும் யாரும் கிடையாது. ஆனா அது இயல்பாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பார். அது நல்ல ஆழமா பதிவானதுனால அடுத்த ஜென்மத்துக்கு அந்த குணம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். ஏன்னா ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்கு. ஸோ அதை மாத்துறதுக்கு தான் இப்ப வராது. 2500 வருஷம் தாங்குது இறைவன் கொடுக்குற அந்த ஆத்ம ஞானம். ஆனா 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறக்கும் போது வெளி உலகத்துல மயங்கிடுறாங்க. மயங்க மயங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அதனால்தான் கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு சரியான ஞானத்தை கொடுப்பதற்கு யாரும் இல்லாத அனாதையா இருக்கிறீங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும். ஸோ இப்பதான் ஞானத்தை கொடுத்து ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. என்னுடைய அப்பா அல்லாஹ் செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அப்படி நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அவரை மாதிரியே பரிசுத்தமாகும். பட் அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாக வெளி உலக விஷயத்த பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காம இருக்கணும். அதெல்லாம் இறைவன் கொடுக்கிற ஞானம். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஸோ அதை தினம் தினம் கேட்க கேட்க ஆத்மா வெளி உலகத்துல இருந்து அந்த வெளி உலக கவர்ச்சி எல்லாம் நமக்கு பிடிக்காம போயிடும். இறைவன் நினைவும் இறைவனுடைய ஞானம் மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். ஆனா மற்ற மதங்கள் அப்படியா இருக்கிறாங்க இல்லையா? இறைவனுடைய ஞானமா இருந்தா இறைவனை தவிர எதுவுமே எதன் மீது அவங்களுக்கு பற்று இருக்காது. ஒரு சகோதரி அழுகுறாங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரி, இத்தனைக்கும் அவங்க கன்னிகாஸ்திரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பாதிரியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அழுகுறாங்க, என் புருஷன் எனக்கு அன்பே கொடுக்க மாட்டுறாரு. அதுதான், கன்னிகாஸ்திரியா இருந்தாலும் பாதிரியாரா இருந்தாலும் அவங்களுக்கு அனாதையா தான் இருக்கிறாங்க. ஏன்னா கடவுளுடைய ஞானத்தை அவங்க எடுக்கல. அதனால அவங்க குணம் மாறாது. ஸோ இப்ப நம்மள கடவுள் மாத்துறார், கடவுள் சீர்திருத்துறார். அப்ப அனாதைகளை பற்றி இங்க சொல்ற விஷயம் எல்லைக்குட்பட்ட அனாதைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அது முஸ்லிம்கள் அப்படி எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு மதத்தினரும் அப்படியே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் எடுத்துக்குவாங்க.
இல்லையா? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கொலை பண்ண சொன்னார், டேய் அநியாயம் நடக்குது வாடா கொலை பண்ணலான்னு போனா ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. எல்லா மதத்துக்கும் அப்படித்தான், எல்லா மதத்திலும் கொலை பண்ண சொன்னது, ஆனா எல்லா நாட்டிலும் என்ன பண்றாங்க, பிடிச்சி ஜெயில தான் போட்டுருவாங்க. அப்ப கடவுள் கொடுக்கிற வழி உங்களை பாதுகாக்கும். கடவுள் சொல்றார், பணிவுதான் பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள சகோதரர்களாக ட்ரீட் பண்ணணும். அப்ப எப்ப சகோதரன்னு ட்ரீட் பண்ணுவீங்க? சமமா ஆத்மாவை பார்த்தா தான் முடியும். உடம்புன்னு பார்த்தா பணக்காரன் ஏழை, ஆண் பெண், அழகான இருக்கிறான், அசிங்கமா இருக்கிறான், பணக்காரன் ஏழை, எல்லா வித்தியாசமும் வந்துடும், வேற மதம் வேற ஜாதி எல்லாமே. ஆனா வெறும் ஆத்மா அல்லாவுடைய குழந்தை. அப்ப சகோதரர் இல்லையா? என் அப்பாவோட குழந்தை சகோதரன். அதனாலதான் முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றது. ஆனா அவங்க அல்லாஹ் அப்பான்னா அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எந்த மத போதகரும் போதிக்கலன்றதுக்காக கிடையாது கிடையாது இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அல்லாவை நிராகரித்தவரா ஆயிடுறாங்க. ஸோ நிராகரிப்போர்னு சொல்றது அவங்களதான் சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அப்ப அவங்கள சீர்திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா அவங்க உங்களுடைய சகோதரர்கள். ஆனா ஏத்துக்காம விட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ சீர்திருத்துபவனிலிருந்து குழப்பம் உண்டாக்குபவன் யாரு, சீர்திருத்துபவன் யாருன்றது கடவுளுக்கு நல்லா தெரியும். மனித வழி எல்லாமே உங்களை குழப்பத்தில் தான் எடுத்துட்டு வரும். இறைவனுடைய வழிதான் அமைதி எடுத்துட்டு வரும். இறைவன் சொல்றார், உன்னை என்ன துக்கம் அனுபவித்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ண, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு நினைத்தாலே மனம் அமைதி ஆயிடும். ஆனா யாரோ ஒரு பொறுப்புன்னும் போதுதான் நீங்க எதிர்க்கிறீங்க, குழப்பம் உண்டாக்குறீங்க. அதுதான் சாத்தானுடைய வழி. அதனால ஏதோ ஒண்ணு, இப்ப நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னா ஏதோ பண்ணியிருப்பேன், ராஜாவா தான் இருந்திருப்பேன், ஆடுன ஆட்டம் என்ன அனைத்தையும் இழக்க வச்சு கடவுள் என்னை குணப்படுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அமைதியா இருக்கணும். இப்ப நீங்க ராஜா, அதாவது பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எதுவுமே எனக்கு கிடையாது, வெறும் ஆத்மா, கடவுளை தவிர எதுவுமே கிடையாது, உண்மையிலே நீங்க நம்புனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளோ சொத்தோ அபகரிக்கப்படும் போது உங்களுக்கு துக்கம் இருக்காது. அதுதான் ராமர் கிட்ட ராஜ்யத்தை பிடுங்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே போறாரு, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்னு கொடுத்துட்டு போறாரு. அதுதான் கடவுளுடைய ஞானம். அனைத்தையும் தியாகம் பண்ண கத்துக் கொடுக்குறாரு. இங்க யாரு தியாகம் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்தில் வரவே முடியும். அதுல ரொம்ப தியாகம் பண்றது, எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை, ராஜா பதவியை அடைய முடியும். அதனாலதான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயில்ல கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தின் ராஜாவாக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக. ஓகே சிஸ்டர். அதனால இம்மை மறுமை ரெண்டுத்தையும் நீங்க யோசிக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அனாதைகளை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எல்லாரையும் சேர்த்துதான் இங்க அனாதைன்னு சொல்றேன். அந்த அனாதைகளை சொல்லப்படுறது கிடையாது. எல்லாருமே இங்க அனாதைகள் தான். வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. சோறு போடுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சோறு போடுறதுக்கு வள்ளலாறு கூட்டம் இருக்குது நிறைய இடங்கள். இப்ப முஸ்லீம்லயுமே முஸ்லீம் பிச்சைக்காரங்களும் பாத்தீங்கன்னா முஸ்லீம் வீட்டுல மட்டும்தான் போய் பிச்சையை எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து போடணும்ட்டு அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வழி சொல்றதுக்கு தான் யாரும் இல்லை, அனாதையா இருக்கிறாங்க. ஸோ அவங்களே சீர்திருத்தணும், சாப்பாடு போட சொல்லல. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அனாதைனா அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல சொல்லியிருக்கணும், எதுக்கு சீர்திருத்தணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த ஞானத்தை கொடுத்து சீர்திருத்தங்கன்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், நீங்க ஏதாவது இதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, நான் அந்த இது சிவனை தெரியாத எல்லாருமே அனாதைகள் தான் பாபா முரளியில சொல்றாங்கல்ல, அதுதான். பாபா அப்படின்னு சிஸ்டர் சொல்றது வந்து அப்பான்னு அர்த்தம். ஹிந்தியில அப்பாவா பாபான்னு சொல்றோம். நாங்க கடவுளை அப்பான்னு தான் சொல்லுவோம். கடவுளை பேர் நீங்க உங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? அப்பான்னு தானே கூப்பிடுவோம். அதனால நாங்களும் கடவுளை அப்பான்னு அன்பா கூப்பிடுவோம். சொல்லுங்க. அதாங்க முரளியில சொல்றது வந்து மதத்துல வெளிப்படுது. ஆனா நமக்கு சிவன் வந்து சொல்லும் போதுதான் நமக்கு அது தெரியுது. அது வரைக்கும் அஞ்ஞான இருள தான் இருந்தது. அஞ்ஞான இருள தான் எல்லாரும் இருக்கிறோம். சூப்பர். 221 வாசிங்க சிஸ்டர். அது மினிமைஸ் பண்ணா போயிருதுனா அது 221. மேலும் விசுவாசிகளே, அல்லாவுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இணை வைக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வதை விட
அவள் உங்களை கவரக்கூடியவளாக, அதாவது அவ்வளவு அழகானவளாக இருந்தா கூட விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை நீங்க திருமணம் செய்யறது மிகச் சிறந்தது. அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்றார், இணை வைக்கும் ஆண்கள் விசுவாசம் கொள்ளும் வரை அவர்களுக்கு விசுவாசியான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். இணை வைக்கும் ஒரு ஆணை விட அவன் உங்களை கவரக்கூடியவனாக இருப்பினும் ஒரு விசுவாசியான அடிமை மிகச் சிறந்தவன் ஆவான். அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வோ தன் உத்தரவு கொண்டு சொர்க்கத்தின் பாலும் தன்னுடைய மன்னிப்பின் பாலும் உங்களை அழைக்கின்றான். மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் நினைவில் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை விளக்குகிறான். என்ன புரிஞ்சுது சிஸ்டர் இது? இந்த மேரேஜ் பத்தி சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலா எல்லா குறிப்பா கிறிஸ்டியன் முஸ்லிம் மதத்துல இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்து மதத்துல யாரும் வேதம் படிக்காட்டினா கூட நடைமுறை வழக்கமாக ஜாதி கூட விட்டு திருமணம் பண்ணாம தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப மாறிடுச்சு. பட் இருந்தாலும் மதம்னு வரும்பொழுது இல்லையா, ஜாதியெல்லாம் கூட மாத்திக்குவாங்க. ஆனா மதம் மாறி திருமணம் செய்யறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஏன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா. இப்ப இந்து மதத்துல ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணா எல்லாருமே சாமி, இந்து மதத்துல எல்லாருமே எல்லா சாமியும் ஏத்துக்குவாங்க. பெரும்பாலும் வைணவர்களை தவிர, அவங்க மட்டும் விஷ்ணுவை மட்டும் கும்பிடுவாங்க. ஆனால் மதம்னும் போது அது சுத்தமாக வேற இல்லையா. இப்ப ஒரு கிறிஸ்டியனை வந்து இந்து போய் கல்யாணம் பண்றாங்க, பொண்ணோ பையனோ அப்படின்னா அவங்க இந்து தெய்வங்களை சாத்தான்னுவாங்க. அப்ப எப்படி அவங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஆனா அப்படி லவ் மேரேஜ் தான் அப்படி நடக்கும். அப்படி நடக்கிறவங்க வந்து மதத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு தான். எல்லா நாளும் அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இருந்துட மாட்டாங்க. ஒரு டைம் உள்ள எழுந்திருக்கும். ஏன்னா அந்த மதம் உள்ள இருக்குது இல்லையா, அது எழுந்திருக்கிற வரைக்கும் வேணா நீங்க ஜாலியா இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் தியாகம் செய்தே ஆகணும். அப்ப ஒரு மதத்தையே தியாகம் செய்யறது முடியாத காரியம். ஏன்னா அவங்க ஆத்மால அது பதிவாக இருக்கும். எப்ப நிம்மதியா இருக்கும்னா உண்மையிலே அது கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மான்னு வச்சுக்கோங்களாம். ஏதோ ஒரு கணக்கு வழக்குனால இந்து மதத்துல வந்து பிறந்திருக்கும். அப்படி இருக்கிற ஆத்மா அது போய் ஏத்துக்கும். ஆனா இந்து தர்மத்து ஆத்மாவே போய் கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அதுவும் ஒருவேளை இந்து தர்மத்து ஆத்மானா பிரச்சனை கிடையாது. அது உண்மையிலே கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மா வெறித்தனமா புடிச்சிட்டு இருக்குது அப்படின்னும் போது இந்த ஆத்மாவுக்கும் இந்த உணர்வு வரும்போது முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த காலத்துல நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் திருமணம் பண்ணி வைப்பாங்க. இப்பெல்லாம் திருநெல்வேலி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து கிறிஸ்டின் கல்யாணம் பண்றது சர்வசாதாரணமா நடக்கும். அவங்க ஜாதியை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரே ஜாதியா ஓகே, மதம் எல்லாம் பெரிய விஷயமா அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காகவே சில பாதிரியார்கள், நம்ம இடத்துல அகஸ்தியன் இன்டர்வியூ எடுத்தோம், பாதிரியார் அகஸ்தியன். அவரு இன்னும் இங்க ஜாதி இருக்கு, ஏன் அவருக்கு பிரச்சனைன்னா திரும்ப இந்து மதத்துக்கு போயிடுவாங்க. இப்படி கல்யாணம் பண்ணா என்ன ஆயிடுனா மறுபடியும் இந்து மதத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனா அவர் என்ன சொல்ற, ஜாதி இருக்குது அதனால அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். சரி, ஓகே. ஆனா ஜென்ரலாகவே இதே மாதிரி நான் ஒரு புஸ்தகம் கூட படிச்சிருக்கிறேன், ஒரு பாதிரியார் எழுதின புஸ்தகம். அதுலயும் அவர் சொல்லியிருப்பாரு, கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தவ ஆணைத்தான், அதாவது அந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனை தான் திருமணம் பண்ணணும். அவர் பாதிரியாரு, இது வெளிநாட்டுக்காரு. அங்க வந்து யார் வேணாலும் திருமணம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும், அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா நிம்மதி போயிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த நிம்மதி எப்ப இருக்கும்னா, ஏன்னா ஒரு இனக்கவர்ச்சினாலதான் வெளிநாடுகள்ல எங்கேயுமே அப்படி ஆயிடுச்சு திருமணம் பண்றது. ஆனா அந்த இனக்கவர்ச்சி எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்ப அது போன பிறகு விட்டுட்டு இன்னொன்னு தேடும். ஏன்னா வெளிநாட்டுல கலாச்சாரமே அப்படி இருக்குது, டக்குன்னு போய்க்கலாம். இப்ப உலகம் ஃபுல்லாவே அப்படி ஆயிடுச்சு. ஆனால் கடவுளுக்கு பயந்து இருக்கிறவன் அப்படி பண்ண மாட்டான். அப்ப ஒரே மதத்தை ஃபாலோ பண்றவன் அவ்வளவு சீக்கிரம் அதை பண்ண மாட்டான். பண்றாங்க, அது வேற விஷயம். பட் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அது பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு எல்லாமே நடக்கதான் செய்யுது. அப்ப அந்த மாதிரி நீ ஒரு அழகான பொண்ணு, பணக்கார பொண்ணு, வேற மதத்தை சார்ந்தவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பதில் உன் வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறா பாரு, அவளை திருமணம் பண்ணிக்கோன்றான். கடவுள் நம்பிக்கை இருந்தால், உன் மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால். இதோட அர்த்தம் வேலைக்காரியை திருமணம் பண்ணிக்கோன்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு இவள் சிறந்தவள், அப்ப இவளை விட அவ கீழானவன் சொல்றாங்க. வேற மதத்தை நீ திருமணம் பண்றது வேலைக்காரியை விட கேவலமானவன், பிரிவினைவாதம் தான் இங்க வருது. ஆனால்
இது வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறது. பாசிட்டிவா இதுல உள்ள விஷயம் என்னன்னா, அந்த வேலைக்காரியை திருமணம் பண்ணாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. ஒரு வேலைக்காரியை போய் திருமணம் பண்ணிட்டேனேன்ட்டு. ஆனா அதை விட உனக்கு நிம்மதி இல்லாத நிலை வரும் நீ இன்னொரு மதத்தை திருமணம் செய்தால். அது மாதிரி பார்த்துருக்கிறேன். என் ஃப்ரெண்டே வந்து என்னோட ஃப்ரெண்டு தங்கச்சி வந்து ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்து ஃபங்க்ஷனுக்கு யாருமே அவங்க வரமாட்டாங்க. அப்ப அந்த பொண்ணை கேட்பாங்கல்ல எல்லாரும், எங்க உங்க மாமனார் வரல? அது அது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இழந்திருக்கிறோம் இப்ப அப்படி. ஆனா அந்த போதையில தெரியாது, அதுக்கப்புறம் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த பையனுடைய ஃபங்க்ஷன்ல இவங்க போனாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால இவங்களும் போக மாட்டாங்க. அப்ப இதையெல்லாம் தியாகம் செய்து வர வைக்கிறது தான் இந்த காமம்ன்ற சாத்தான். அப்ப இங்க எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து இன்னொரு மதத்து ஆணையோ பெண்ணையோ ஏன் திருமணம் பண்ற? காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன்னு அர்த்தம். கடவுளை விட காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, அதுக்கான தண்டனை அது. அதுதான் இங்க விஷயம். அப்ப இந்து மதத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்தியாவிலதான் இந்த முறை இருக்குது. அப்புறம் இங்க இருந்து அப்படியே போனது மற்றது வரும். ஸோ இந்தியாவுக்கு பக்கத்துல தான் எல்லாமே, எல்லா மதமுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல தானே. கிறிஸ்தவ மதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவுக்கு பக்கத்துல தான் அதுவுமே தோன்றி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எட்ட போக 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 கலாச்சாரமே வேற மாதிரி போயிடும். அப்ப அப்பா அம்மா யாரை பார்த்து திருமணம் செய்தாலும் கண்ணை மூட்டிட்டு, அதாவது தாலி கட்டும் போதுதான் அந்த பொண்ணையே பார்த்திருப்பான், தாலி கட்டும் போதுதான் அந்த பையனையே பார்த்திருப்பான். இப்படி இருந்துச்சு நமக்கு முந்தைய ஜெனரேஷன் வரைக்கும். போட்டோ கூட அதை ஒரு பெருசா பார்க்க மாட்டாங்க, கல்யாணத்தப்பதான் பார்க்கவே செய்வாங்களே. ஸோ அப்ப கண்ணை மூடிட்டு அப்பா அம்மா யார் கல்யாணம் பண்ணாலும் ஓகேன்னு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அந்த காலத்துல கள்ளத்தொடர்பு இல்லாம இருந்தது, டைவர்ஸ் இல்லாம இருந்ததெல்லாம். இப்ப எப்ப இந்த இனக்கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அது போயிடுச்சு. அப்ப இனக்கவர்ச்சிக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பா அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா அதுல இருந்து வெளியில வரணும்னா இறைவனை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால வெளியில வர முடியும். இல்லாட்டினா நீங்க எடுக்கிற முடிவு வந்து தவறா. இணை வைக்கும் ஆணை விட அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, முஸ்லிம்கள் என்ன நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மற்ற மதத்தினர் இல்லையா, அங்க அல்லாவுக்கு பதிலாக இயேசு இணை வைக்கிறாங்க, இந்து மதத்துல நிறைய விக்கிரக வழிபாடு இருக்குது, இப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதோடைய அர்த்தம் அது கிடையாது. விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். விக்கிரகன்றது சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய சிலை. அது எல்லா மதஸ்தாபகரை விட உயர்ந்தவர்கள் அவங்க. ஏன்னா அவங்க ஒரிஜினலா சொர்க்கத்துக்கு வந்தவங்க இல்லையா. மதஸ்தாபகர்கள் சொர்க்கத்துக்கு வராம நரகத்துக்கு வரவங்க. அவங்க நரகத்துக்கான வழியை வந்து அவங்க சொல்றாங்க, நரகத்தில் வாழ்வதற்கான வழியை. அப்ப சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள் தான். ஸோ அவங்களை இணை வைக்கிறது தான். ஆனா மெயின் அது கிடையாது, அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுடைய சிலை. அப்ப அந்த சிலை எதுடைய சிலை? உடம்புடைய சிலை இல்லையா. அப்ப அந்த உடலை ஆராதிக்கிறது தான் இணை வைக்கிறதுன்றது, உடல் கொண்ட மனிதர்களை. அப்ப கடவுளுக்கு பதிலாக கணவனையோ மனைவியோ அப்பாவையோ அம்மாவையோ சகோதரனையோ குழந்தையோ அல்லது உன்னுடைய மதத்தையோ மத ஸ்தாபகரையோ எதை நீ நினைத்தாலும், அவர்களை விட அதிகமாக நினைத்தாலும் அதுக்கு பேரு, அல்லது அவருக்கு ஈக்குவலா நினைத்தாலும் இணை வைக்கிறது தான். அப்படி பார்த்தா எல்லாரும் பிரம்மகுமாரிகளை தவிர இணை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகளும் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறைவன் ஞானத்தை கொடுத்து அது பக்காவா ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை தவிர யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். அப்படி இணை வைக்கிறது கிடையாது, யாருமே கிடையாது, நானு கடவுள் அவ்வளவுதான், மூணாவது யாருமே கிடையாது. எதன் மீதும் பற்று இல்லாம இறைவன் நினைவிலேயே இருந்து உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுதுதான் அல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். ஆனா மற்ற மதத்தினருக்கு அல்லாஹ் எங்க இருக்காருன்னே தெரியாது, எங்க போவாங்க? அப்ப அவங்கதான் மறுஜ ஜென்மத்திலே வருவாங்க. ஆனா இப்ப கடைசி ஜென்மத்து விஷயத்தை தான் எல்லா மதமும் போதிக்குது. ஸோ தப்பிச்சிடுவாங்க. பட் கடவுள் அடிச்சு உதைச்சி அதுக்கப்புறம் பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கடைசியில கேட்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு விஸ்தாரமாலாம் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு எது காட்சி கிடைச்சா அவங்க நம்புவாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள்னா இயேசுவாக நான் தெரிந்தால் நம்புவாங்க. அப்ப பிதாவை நினைங்க, நட்சத்திரம் மாதிரி உணர்ந்து அவரை நட்சத்திரம் மாதிரி நினைங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். அவங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சா போதும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப இந்த உடல், அதுலயும் உடல்ல மயங்கிறது வந்து மெயினா காமம், அதுதான் இணை வைக்கிறது இல்லையா. கடவுள் அப்பா அம்மா எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு அந்த பொண்ணுக்காக அந்த பையனுக்காக போறாங்கல்ல, அதுதான் அங்க இணை வைக்கிறதுன்றது. அப்ப காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற
யாரையும் நீ திருமணம் செய்தால் புத்தி மயங்கும். அப்ப புத்தி மயங்க வைக்கும்போது இன்னொன்னு என்ன, நீ அங்க போயிட்டனாலே கடவுளை விட்டு எட்ட போயிட்டன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால அவங்க வந்து உன்னை வழிகேட்டில் தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்க தவறுதலாக என்ன புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். இணை வைக்கிற பெண்கள் எவ்வளவு அழகா இருந்தாலும் விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மதம் மாறாத வரைக்கும் நீங்க திருமணம் செய்யாதீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால மதம் மாத்தி தான் திருமணம் பண்ணுவாங்க இல்லையா? முஸ்லீம்லயும் சரி, கிறிஸ்டின்லயும் சரி. ஒண்ணு அங்க மாறணும், இல்ல இங்க மாறணும். அப்படியே இருக்க முடியாது. அப்படியே இருந்தாங்கன்னா 2 பேருமே கடவுள் நம்பிக்கை இல்லாம சாத்தான் பாதையிலே போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுத்தையாவது அவங்க பிடிச்சாகணும். ஆனா எல்லாமே சாத்தான் பாதை தான், அது வேற விஷயம். சோ கடவுள் இங்க ஞானத்தை கேட்டா இங்க வந்து காமமே கிடையாது இல்லையா? சோ இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அவள் எவ்வளவுதான் உன்னை கவரக்கூடியவளாக இருப்பினும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப முதல்ல இவன் சாத்தான் பாதையில போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா? இனக்கவர்ச்சியில மயங்கிட்டான்னா சாத்தான் பாதையில விழுந்துட்டான்னு தானே அர்த்தம். ஸோ அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாரு, ஆத்மாவை பாரு இல்லையா? முஸ்லிம்கள் மாதிரி எல்லாம் பருதா போட்டு எல்லாம் தாடி வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா இப்ப தாடி வளர்க்கறது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்ப அது அழகாயிடுச்சு இல்லையா? அவங்க முகத்தின் அழகை மறைக்கிறதுக்காக தாடி வளர்க்க வச்சது இப்ப அதுல விழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி மும்பைன்னு பம்பாயின்னு மணிரத்னம் படம் வந்த அப்புறம் பர்தா ஒரு அழகாயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாத்தான் ரொம்ப சாமர்த்தியசாலி இல்லையா? சோ மொத்தத்துல ஆத்மாவில மட்டும் கவனம் கொடுங்க. அவங்க பர்தா போட்டாலும் சரி, போடாட்டினாலும் சரி. இது ஜடம் தான் உடம்பு, இதுதான் உயிர், அதுதான் எப்பயும் இருக்கப்படுது. அதை மட்டும் பார்த்து பேசுற பழக்கத்தை உருவாக்குங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. கடவுளுடைய வழி சொர்க்கத்தின் பக்கம் அழைச்சிட்டு போகும், மனிதர்களுடைய வழி நரகத்தின் பக்கம் அழைச்சிட்டு போகும் இல்லையா? சோ அதனால இதுதான் கடவுள் கொடுக்குற ஞானம். பட் இங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம், பட் மதம் மாத்தி திருமணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நரகத்தில் வாழ்வதற்கு இது சரியான விஷயம்தான். ஏன்னா இல்லைன்னா முட்டி மோதிக்கிட்டு அது ஒரு நல்லா இருக்காது இல்லையா? இவங்க இந்த அப்பா அம்மாவும் சப்போர்ட்டுக்கு வரல, அந்த அப்பா அம்மாவும் சப்போர்ட்டுக்கு வரலன்னு போது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க இல்லையா? ஒரு பொண்ணு பையனை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சரி அப்பா அம்மா விட்டு மதம் மாதிரி வந்துட்டா அப்படின்னா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆனா எங்க போவா? ஏற்கனவே மாமியார் மருமக பாம்பு மாதிரி இருக்கிறாங்க, பாம்பு கிரி புள்ள மாதிரி. சும்மாவே ஒரே மதத்துல கல்யாணம் பண்ணாலே இதுல வேற வேற மதம்னா அவளுக்கு என்ன கோகுது? அடிச்சு கொலையே பண்ணா கூட யார் கேட்பா இல்ல? சோ அந்த விஷயம் ஒண்ணு இருக்குது. அதுதான். ஏன்னா நீ தானம்மா போன, நான் எங்களை ஏமா கூப்பிடுறேன்னு சொல்றாங்க அப்பா அம்மா. முடிஞ்சு போச்சு. அவங்களும் தலைமொழிடுவாங்க, அவங்களும் வெறுத்து போயிடுவாங்க. ஸோ அதனால எல்லா மதத்திலுமே அந்த மதத்தை சார்ந்தவர்களை திருமணம் செஞ்சுக்கிறதா 2 பேருக்குமே நிம்மதி. ஆனா இனக்கவர்ச்சியில நீங்க போனீங்கன்னா பின்னாடி எல்லாத்தையும் இழந்து இருப்பீங்க. ஆனா இப்போ அது பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே தனி கொடுத்தனம் தான் இருக்கிறாங்க, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தைன்னு வரும்போது அதை பார்த்துக்க ஒருத்தர் தேவையில்லை. எங்க பார்த்தாலும் குழந்தை பாலியல் குற்றம் எல்லாம் நடக்குது. இதே ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களே தப்பு பண்றாங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வெளியில இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஓரளவுக்காச்சும் பாதுகாப்பு இருக்குது இல்ல? அதுல இருந்தெல்லாம் அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. சரி, இதுதான் இதுல போட்டிருக்கு. 222 நபியே, மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், நீர் கூறுவீராக அது ஒரு அசௌகரியமாகும். எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகியிருங்கள். மேலும் அவர்கள் உதிரப்போக்கிலிருந்து சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் சுத்தமாகி குளித்துவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள். நிச்சயமாக பச்சாதாபப்பட்டு மீளுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், தூய்மையாக இருப்பவர்களையும் அவன் நேசிக்கிறான். சூப்பர். சரி, இப்ப மாதவிடாய் காலத்துல காமத்துல ஈடுபடக்கூடாதுன்றது இயல்பாகவே மனிதர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இதுக்கு மதம் சொல்ல தேவையில்லை. இயல்பாகவே எல்லா மதத்திலுமே இது. இந்து மதத்துல எல்லாம் யாரும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. அவங்க காமத்துல ஈடுபடாதது மட்டும் இல்ல, தனியாவே வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தனியா ஒரு ரூம்ல இருப்பாங்க, முன்னாடியே இருக்கும் அந்த ரூம். அதை முடிச்சுட்டு தான் அவங்க உள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும். வயதுக்கு வந்த போது கூட அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இந்து மதம் வந்து அப்படி இருக்கும். இங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் காமத்துல மட்டும் ஈடுபடாம இருங்க அப்படின்னா. ஸோ இப்போ எல்லா மதமும் முஸ்லீம் மதமா மாறிடுச்சு இல்லையா? இப்போ அதை ஃபாலோ பண்றது கிடையாது. பட் காமத்துல மட்டும் ஈடுபடாம இருக்கிறாங்களான்றதே இப்போ டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் மோசமாயிடுச்சு.
அது ஒரு அசௌகரியமாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அன்ஈசினஸ், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால அந்த நேரம் மட்டும் காமத்துல ஈடுபடாதீங்கன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கடவுள் எப்பவுமே காமத்துல ஈடுபடாதீங்கன்றார். ஏன்னா காமம் விபச்சாரம் அப்படிங்கிறார். ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு யோசிச்சு சொல்றாரு. உன் மனைவியை தவிர வேற பொண்ணுன்னு அவர் சொல்லல. இது நேற்று ஒரு கிறிஸ்டின் பிரதர் கூட பேசிட்டு இருக்கும்போது கேட்கறான், அப்படித்தானே இருக்கணும். என்னங்க அப்ப கணவன் மனைவியை வந்து கடவுள் தானே படைத்தாரு அப்படின்னா, ஆமா, மனைவி வச்சு விபச்சாரம் பண்றதுக்கா படைச்சாரு? உடனே டென்ஷன் ஆகி வச்சுட்டாரு அவரு. அப்ப அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, காமம் இல்லாமல் ஒரு காலத்தில் உலகம் இருந்தது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர அங்க காமம் இருக்காது. அதனாலதான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க, அவ்வளவு பரிசுத்தமா இருந்தவர்களை. அந்த பரிசுத்தமா ஆக்குறதுக்கு தான் கடவுள் வந்திருக்காரு. அப்பதான் நீங்க மீண்டும் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா இதே குணம் அங்க போகணும். அப்படி பரிசுத்தமான தூய்மையானவர்களை கடவுள் நேசிக்கிறார். இதுல வருது பாருங்க, தூய்மையாக இருப்பவர்களை அவன் நேசிக்கிறான் அப்படின்ட்டு வருது. அவங்களுக்கு தூய்மைனா என்னன்னு தெரியாது. நாங்க ஒரு முஸ்லிம் சகோதரி கிட்ட ஸ்டால் போடும்போது அவங்க வருவாங்க ஒரு எக்ஸிபிஷன்ல. அப்ப வரும்போது தூய்மையான உணவு இருக்கணும், தூய்மையான, ஆமா கரெக்ட், நாங்களும் தூய்மையான உணவு தானே சாப்பிடுறோம். இப்ப கரிமீனா அவங்க அசுத்தமான உணவே நினைக்கிறது இல்ல, அவங்களுக்கு புரியல, எது தூய்மைனே தெரிய மாட்டேங்குது. சரி. அப்ப மற்றபடி அல்லாஹ் ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள்ன்றது அல்லாஹ் சொன்ன மாதிரி காமத்தில் வைங்க. கடவுள் காமத்துல வச்சுக்கிறத கத்துக் கொடுக்கறதா கடவுளுடைய வேலை இல்ல. அது கத்துக் கொடுக்க தேவையில்லை, எல்லா விலங்கும் தான் காமத்துல இருக்குது. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் கடவுள் கத்துக் கொடுக்குறாரு. அதுதான் மிகப்பெரிய சாத்தான். காம மகாசத்ருன்னு இருக்கும். நீங்க இப்ப அனுபவிக்கிற கஷ்டம், எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு இதெல்லாம் அதிகமா இருக்குது, பாலியல் குற்றங்கள். அதே நேரத்தில் இயற்கை சீற்றமும் அதிகமாக இருக்கு. அதுதான் விஷயம். இங்க காமத்தம் அதிகமாக அதிகமாக இயற்கை சீற்றம் அதிகமாகும். சோ நீங்க காமத்தை முழுக்க முழுக்க இறைவன் நினைவுல இருக்க அந்த சக்தி வரும். அந்த சக்தி வரும்போது இப்ப கன்னிகாஸ்திரிகள், சமணத்துறவி, இந்து மத துறவி எல்லாம் தூய்மையா இருக்கிறாங்க. ஆனால் மனைவியோட இல்ல, கணவனோட இல்ல, தனியா போய் தூய்மையா இருக்கிறாங்க. அது வலுக்கட்டாயமா இருக்கிறது. அவங்களுக்கு சக்தி கிடையாது. திருமணம் பண்ணி வச்சா அடுத்த நொடியே காமத்துல விழுந்துருவாங்க, திருமணம் பண்ணாமலே காமத்துல விழுறாங்க இல்லையா. ஆனா இங்க கணவன் மனைவியோட இருந்து தூய்மையாக இருக்கும். அதுதான் அந்த சக்தி. அதுதான் இறைவன் நினைவிலே இருக்கும்போது அந்த சக்தி வரும். இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஆத்மான்னு, கணவனையும் மனைவியும் அது ஒரு ஆத்மா சகோதரன், உடல்ல கவனம் பார்க்காம வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கன்ற. அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த சக்தி வரும், காமத்தை வெல்வீர்கள். அப்ப அல்லாஹ் ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள்னா சகோதரனாக பாருங்கள்னு அர்த்தம். சகோதரி கூட கிடையாது, ஆத்மா பாய் இல்லையா. உடம்புதான் ஆண் பெண், ஆத்மா ஆண் தான் கடவுளுக்கு, ஆண் குழந்தைங்க தான். ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குற சொத்தாகிய சொர்க்கத்துல உரிமை இருக்குது. ஸோ அப்படி வர்றது. ஸோ அது வந்து நீங்க மாதவிடாய் காலமா இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, சகோதரர்கள் தான். ஸோ இது கடவுள் கொடுக்குற ஞானம். ஸோ இங்க வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா மதத்திலையும் ஃபாலோ பண்றது, அந்த நேரத்துல காமத்துல இருக்கக்கூடாதுன்றது. நிச்சயமாக பச்சாதாபப்பட்டு மீள்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஸோ இப்படியெல்லாம் நாம பாவம் செஞ்சிருக்கிறோமே, இப்ப அல்லாஹ்வுடைய ஞானம் கிடைச்ச பிறகு திருந்திட்டாங்க அப்படின்னா கடவுள், ஏன்னா இப்ப எல்லாருமே அப்படி இருந்தவங்க தான் நம்மளதான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து மாத்துறாரு. அப்ப நேசிக்கிறார். தூய்மையா இருந்தா இன்னும் நேசிக்கிறார் இல்லையா. பச்சாதாபப்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம தூய்மையாகும். இதை நமக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்லையா. இதுக்கு முன்னாடி இதுல அனாதையா இருந்தீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. அனாதையா இருந்தவர்கள் இப்ப நம்ம கஷ்டப்படுவோம், ஐயோ இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு யாருமே கிடையாதே அப்படின்ட்டு. சரி, அடுத்தது 223. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சிஸ்டர் இந்த பாயிண்ட பத்தி? மதத்துல கூட வெளிப்படுது தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறது. பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும். ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்கல. கலியுகம் வரைக்கும் அப்படியே வந்தாச்சு. கடவுள் வந்து சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட விஷயங்களில் ரமலான் நோன்பு முக்கியமானது. அந்த ரமலான் நோன்புன்றது, அந்த புனிதமான நோன்புன்றது காலை டைம் மட்டும்தான், நைட்டு கிடையாது. நைட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம், காமத்துல ஈடுபடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பகல்ல மனைவி பக்கத்துல இருந்தாலும் நீ காமத்துல ஈடுபடக்கூடாது. அப்ப நோன்பு இருக்கிற டைம் தான் புனிதமான டைம். அதே மாதிரி மெக்காவுக்கு போனாலும் நீ காமத்துல ஈடுபடக்கூடாது.
அப்ப மெக்காவுக்கு போனா சொர்க்கத்துக்கு போவ, இங்க அப்படி கிடையாது. அங்க இருக்கும்போது என்ன வழியை ஃபாலோ பண்ற அதை நிரந்தரமாக ஃபாலோ பண்ணா நீ சொர்க்கத்துக்கு போவ. அதே மாதிரி சபரிமலைக்கு போகும்போது அந்த 40 நாள் காமத்துல ஈடுபட மாட்டாங்க, இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க, மற்ற பெண்களே பார்க்க மாட்டாங்க, சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இங்க ஆத்மா நம்ம பாக்குறோம், நிரந்தரமா பண்ணா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அதோடைய நினைவாக அங்க 1 மாசம் இருக்கிறாங்க, அல்லது 1 நாள் 2 நாள் விரதம் இருக்கிறாங்க, அதனால எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. நீ அப்படி போன இல்லையா, அதுக்கு நினைவாக நாங்க இங்க 1 நாள் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால தற்காலிக நன்மை, அப்போதைக்கு தூய்மையா இருந்ததுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் இந்து மதத்துல. பட் இதுல கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா நைட்டு தான் காமத்துல ஈடுபடுறாங்களே. அப்ப டெய்லியும் பெரும்பாலும் நைட்ல தான் காமத்துல ஈடுபட போறாங்க. அப்புறம் என்ன இருக்குது? இன்னொன்னு, காலைல ஃபுல்லா பட்டினி கடந்துட்டு காமத்துல ஈடுபடுறது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அது 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 பட்டினி கிடக்கிற ஒரு பொண்ணை காமத்துல ஈடுபடுத்துறது எவ்வளவு பெரிய பாவம். வேணா மனசு தேத்திக்கலாம், நாங்க சாப்பாடு போட்டுட்டு தான் காமத்துல ஈடுபடுறோம்ட்டு. பிச்சைக்காரி சாப்பாட்டுக்கே இல்லாத பிச்சைக்காரிக்கு சாப்பாடு போட்டுட்டு காமத்துல ஈடுபடுறது எப்படி? அது பாவமா புண்ணியமா? இல்லையா? மொத்தத்துல காமத்துல ஈடுபடுறதே பாவம் தான். அதுல பட்டினி கிடக்கிற பொண்ணுகிட்ட காமத்துல ஈடுபடுறது மிகப்பெரிய பாவம். சரி, 223. உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளைநிலங்கள், ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள், உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், மேலும் நபியை விசுவாசிகளுக்கு நன்மாராயம் கூறுவீராக. ஸோ இங்க குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து விவசாயியுடைய விளைநிலம், அவன் எதை வேணாலும் பயிரிட்டுக்கலாம். அந்த மாதிரி இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக, அதுக்காக ஒரு விளைநிலம் பெண் அப்படிங்கிறா. ஆனா உன் விரும்பியவாறு வாருங்கள்ன்ற அர்த்தத்துல பாத்தீங்கன்னா, நீ எப்படி வேணாலும் காமத்துல வச்சுக்கோ, ஆனா உன் மனைவியோட வச்சுக்கோ. இன்னொரு பொண்ணு மேல ஆசை இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கோ. அப்படி எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணாத ஒரு பெண்ணோட நீ வச்சா மட்டும் விபச்சாரம், அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இவங்க. சரி, ஆனா இது கடவுளுடைய வழி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மனைவியோட காமத்துல ஈடுபடுறவன் தான் அந்த காமம் ட்ரிகர் ஆகி நாளைக்கு மற்ற பெண்ணை தேடி போறான். ஸோ பெண் ஆணை தேடி போறதும் அப்படிதான். உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அப்ப எது நன்மை எது தீமை இல்லையா? இது கடவுளுடைய வழியும் இருக்கு, மனிதனுடைய வழியும் இருக்குது. கடவுளுடைய வழியை நாம சொல்றோம், அதுலதான் உங்களுக்கு நன்மை இருக்குது, ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு நீங்க வருவீங்க. ஸோ எது நன்மைன்றது நீங்களே அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். இன்னும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இல்லையா? அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் ஞானத்தை கொடுக்கிறார், ஒரிஜினல் ஞானத்தை. ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க போகுது, அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப போறார். அல்லாவின் வழிபடி நடக்கணும், அன்பு வைக்கணும், இங்க பயப்படுற விஷயம் கிடையாது. ஆனா நீங்க செய்த பாவத்துக்கு பயம் வைங்க இல்லையா? அதை கடவுள் கிட்ட கொடுங்க, சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்க கூடியவர்கள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீங்க சந்திக்கல, கடைசியில சந்திப்பீங்க. அந்த கடைசி எப்போ வரும்? இப்ப நடந்துட்டு இருக்கு, இப்பதான் நம்ம சந்திக்கிறோம், இப்பதான் அவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடவுள் தண்டிக்க வரல, ஞானத்தை கொடுத்து சரியது தவறியதுன்னு போதிக்கிறார். அதுக்கப்புறம் அடி உத விழும் இல்லையா? உலக அழிவு நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க மாறிடலாம். அதான் ஒரு முஸ்லிம் சகோதரர் கேட்டார், இதெல்லாம் சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சொல்லணும்ல. அதான் இங்க சொல்றாருங்க, என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்றதெல்லாம் கடைசியில காட்டுவார். இந்த ஞானம் கிடைத்தும் நீ காமத்துல விழற, கரிமீன் சாப்பிடுற, எதிரியா நடிக்கிற, கோபம் கொள்ற, பற்று வைக்கிறன்னு போது அதுவே உனக்கு துக்கத்தை கொடுத்துடும் இல்ல? இன்னைக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி காமத்துல வச்சவங்க எல்லாம் இப்ப வந்து மீட்டோ இந்த மாதிரி எல்லாம் வெளில வந்து சொல்றாங்க. இப்ப அவங்க அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க பாருங்க. லவ் தான் பண்ணி இருக்கிறாங்க, ஆனா அந்த பொண்ணு சொல்றா என்ன கற்பழிச்சான்றா. பொண்ணு சொன்னதானே கேட்பாங்க. இப்ப அந்த ஏன்னா அவன் ஏற்கனவே திருமணம் ஆனவன் ஆகிட்டு இன்னொரு பொண்ணோட இருந்திருக்கிறான். அப்ப 2 பேரும் லவ் தான் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 50 வயசு ஆகுது, அந்த ஆளுக்கு 70 வயசு ஆகுது. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். இப்ப என்ன பண்ண முடியும் அவங்க? சோ அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. அப்ப காமம் தான் இங்க தண்டனை கொடுக்குதுன்னு தெரியுது இல்ல? இப்ப அவன் கொலையே பண்ணா கூட மக்கள் ஏத்துக்குவாங்க. ஆனா காமம்னா உடனே அவனை தள்ளி வச்சிடறாங்க. அப்ப தெரியுது இல்ல எது பெரிய பாவம்ட்டு? அதை கடவுள் போதிப்பாரா? யோசிச்சு பார்க்கலாம் நம்மளே இல்லையா? சரி, என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவை சந்திக்கக்கூடியவர்கள்ட்டு விசுவாசிகளுக்கு நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நல்ல வழியை கடவுள் தான் சொல்ல முடியும்
மனிதர்களோ மதஸ்தாபகர்களோ சொல்ல முடியாது. அந்த கடவுளுடைய வழி நாம சொல்றோம். அவங்கவுங்க மதத்தில் உள்ளதை வைத்தே நாம சொல்றோம். பாருங்க, இதுக்கு இதுதான் அர்த்தம். அதுல மனித வழியும் கலந்துருக்கு, அதையும் சொல்றோம். இது மனித வழி, இது கடவுளுடைய வழின்ட்டு. ஸோ பகுத்து அறிந்து சொல்றோம். இதை பகுத்து அறியறது உங்களுடைய அதிர்ஷ்டம். எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்துல வருங்க. ஏன்னா இந்த ஞானத்தை கொஞ்சம் நிச்சய புத்தியோட கேட்டு இறைவனை கொஞ்சம் நட்சத்திரம் மாதிரி நினைச்சிட்டாலே நீங்க சொர்க்கத்துக்கு கண்டிப்பா வந்துடுவீங்க. ஆனா கடைசியில வருவீங்க, ஆனா தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா பாவத்தை அழிக்கல, அவரை நினைச்சு பாவத்தை அழிக்கல, அதனால தண்டனை கொடுத்து அழிச்சிட்டு வந்துடுவாரு. ஆனால் நீங்க இறைவனை நினைத்தே பாவத்தை அழித்து உங்க குணத்தையே மாத்திக்கிட்டீங்கன்னா தண்டனையே அடையாமல் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்துடுவீங்க. மொத்தத்துல எல்லா ஆத்மாவும் மேல போயிடும் உலகம் அழியும் போது. இறைவனுடைய ஞானத்தை எடுத்து அதன் வழிப்படி நடந்து தூய்மையானவங்க இல்ல, எடுத்தாலே ஆரம்பத்துக்கு வந்துட மாட்டோம். அப்படி ஃபுல்லா தூய்மையானவங்க எந்த தண்டனையும் இல்லாம மேல போயிட்டு கீழே வருவாங்க. அது மட்டும் இல்லாம உலகம் அழியும் போது யாருக்கு என்ன பதவின்றதெல்லாம் காட்சி தெரியும் எல்லா மதத்தினருக்கும். அப்ப துடிப்பாங்க, அட பாவி, நம்ம மதத்தை பிடிச்சிட்டு இறைவனை விட்டுட்டோமேன்ட்டு. அது குரான்ல முன்னாடியே இருக்கும். நீங்க யார் வழியை ஃபாலோ பண்றீங்களோ அந்த மதஸ்தாபகர்கள் தனியா உங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க. அப்ப உங்களை அவங்க கைவிட்டதை பார்த்து எனக்கு தெரிஞ்சா இவங்களையே நான் முன்னாடி கைவிட்டிருப்பேனேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியாது, டூ லேட். ஏன்னா நடந்ததே தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும்ன்றது. 5000 வருடம் ஒரு கல்பம். இப்ப நீங்க கடவுளுடைய ஞானத்தை நிராகரிச்சீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நிராகரிப்பீங்க. ஏன்னா நடந்ததே தான் நடக்கும். அப்ப அது எவ்வளவு பெரிய தண்டனை. இப்ப நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் பிடிச்சிடுங்க. அப்ப மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இது. ஓம் சாந்தி சிஸ்டர். ஸோ அடுத்த இதை நம்ம அடுத்த இதுல சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எல்லா சகோதர சகோதரிகளும் இதை பார்த்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நாளைக்கு கடவுள் உங்களை தான் கேட்பார். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. யுக்தியா கொடுங்க. இப்படி இருக்காரு, நீங்க சொல்றதை கேட்கல, அட்லீஸ்ட் நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு கருத்து இருக்குது, உண்மையா என்ன நினைக்கிறேன், அவங்க ஜஸ்ட் பார்த்துட்டாலே போதும், நீங்க தப்பிச்சிடுவீங்க அந்த தண்டனையில இருந்து. நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாட்டினா கூட நீங்க கொடுத்துருங்க. மேபி அவங்க கடவுளுடைய குழந்தையா இருக்கலாம், மேபி அவங்க தேவதையா இருக்கலாம். ஏன்னா தேவதையா இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், எல்லோருக்கும் புரியாது. ஆனா அந்த தேவதைகள் இப்ப எல்லா மதத்திலயும் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம எல்லா மதத்தினருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்.